காய்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இன்னும் உங்களுக்கும் டயாலிசிஸ் வந்து பெரிய கவலையா இருக்கா? அதே மாதிரி டயாலிசிஸ்னால உங்களுக்கு பிரச்சனை சரியாகாம இருக்கா? நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் டெய்லி ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கா? அதே மாதிரி நிறைய மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கா? ஆனாலும் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்காம இதே லைஃப் லாங்கா பண்ற மாதிரி இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லை, எதுக்குமே நீங்க கவலைப்படாம கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல நீங்க உங்க ரிப்போர்ட் ஷேர் பண்ணுங்க. காசை பூரா பிடிக்கிட்டு விட்டுருவேன். அவ்வளோதான்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் இது வந்து ஒரு வடக்கனோட வீடியோ. இந்த பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏஐ வீடியோஸ் இருக்குது. அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டயாலிசிஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான அலர்ஜி சம்மந்தப்பட்டது, டயபெட்டிக்கு அப்படின்றது எக்கச்சக்கமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் கிரியேட்டினின் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். எங்கள் மருந்தை சாப்பிட்டீங்கன்னா வந்து கிரியேட்டின் லெவல் குறைஞ்சிரும். அதனால டயாலிசிஸ் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களை வெளியில் கொண்டு வந்துடும், எல்லாமே ஃபினிஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபினிஷ் பண்ணி விட்டுருவோம். அதை உண்மை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு டயாலிசிஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரோட கிட்னி செயலிழந்து போய் இதுக்கு மேலே ஃபங்க்ஷனே பண்ண முடியலை அப்படின்னா தான் இந்த டயாலிசிஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போவாங்க. டயாலிசிஸ்க்கு அப்புறம் ஏதாவது அதை சரி பண்ண வழி இருக்கான்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இது பண்ணினா மட்டும்தான் டயாலிசிஸ்லேருந்து வெளியில் வரலாமே தவிர வேறு ஆல்டர்னேட் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடுச்சுன்னா மாற்றி தான் ஆகணும். ஸோ இவர் சொல்கிற மாதிரி ஹோமியோபதிக்கு போயிட்டு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கிட்னி வேலையே செய்யலைன்னா அந்த மருந்து எப்படி வேலை செய்யும்? வாய் வழியாக தானே அந்த மருந்து கொடுக்க போகிறாங்க. ஹோமியோபதியில் வேறு சர்ஜரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக ஹோமியோபதியில் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு மருந்து இருக்குது அப்படின்ற எந்த வித ஆதாரமும் கிடையாது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவங்க யாராவது டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து ஃபேக் வீடியோ தான். உங்ககிட்ட இருக்க காசை பிடிங்கிட்டு விட்ருவாங்க. காசு போனாலும் பரவாயில்ல, உயிர் போயிடும். டயாலிசிஸ் பண்ணுறவங்களுடைய லைஃப் டைம் அப்படின்றது கம்மி தான். ஸோ இது மாதிரியான இடங்களுக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அவர் சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க.